We will focus paper 2 first. I'm going to show you all the paper 2's strategy to answer the questions. Okay, right. We start first. Diagram 9. Okay. Oh. Diagram 9 show the straight line y equals to x. Okay, kita boleh nampak y equal to x and intersect the curve y equals to 2x square minus 4x. Okay, dua-dua line ni dia intersect dekat koordinat A. Biasanya dia akan tanya first question dia akan tanya intersection coordinate, second question dia akan tanya area, third question they will ask the volume lah. Okay, so intersection coordinate வந்து easy to find. ரெண்டோட ஈக்குவேஷனையும் ஈக்குவேட் பண்ணுங்க, உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் y equals to x first equation, y is equals to 2x square minus 4x second equation. So ரெண்டுமே y தான் பாருங்க. அப்போ that means 1 is equals to 2. Okay, so that means 2x square minus 4x is equals to x. Jadi 2x square minus 4x, இந்த x உள்ள தள்ளணும்னா minus x equals to 0. So 2x square minus 5x equals to 0. When we factor out x, dia akan jadi 2x minus 5 equals to 0. That means x equals to 0 and 2x minus 5 equals to 0. இந்த x தனியா இருக்குல்ல, அது வந்து x equals to 0. So x is equals to 5 over 2. அப்போ ரெண்டு இன்டர்செக்ஷன் இருக்கு, தெரியுதா? x 0, இது memang intersection 0 0 and a வந்து x வந்து 5 over 2 கிடைச்சிருக்கு. அப்போ x y 5 over 2 னா y என்னவா இருக்கும்? Okay, so when x equals to 5 over 2, you substitute into number 1. ஏன்னா அதான் ஈஸியான equation. Y is equals to x, so that means y is equals to 5 over 2. அப்படின்னா a ஓட coordinate 5 over 2, 5 over 2. Okay, so அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷனோட இது. ஓகே, இது மாதிரி காப்பி பண்ணிக்கிங்க. தட்ஸ் ஹவ் யூ ஃபைண்ட் யோர் ஏ. முடிச்சிட்டிங்கன்னா டன் டைப் பண்ணிடுங்க, சேட் பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. நான் கால்குலேட் பண்ணிப்பேன் எத்தனை டன் வருது. Okay, done 3. எத்தனை பேர் இருக்கீங்கன்னு முதல்ல தெரியும். How many of you? 1 2 3 4 5 1 2 3 4 5 6 7 8 9. 9 of you. Okay, right. 1 2 3 4 5 6 7 8 9. Okay. கரெக்டாக 9 பேர் இருக்கீங்க. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 பேர் தானே இருக்கீங்க. 2 3 4 5 6 one moment. 1 2 3 9 பேர் இருக்கீங்க, ஆனால் 8 பேர் தான் டன் அனுப்பியிருக்கீங்க போல. 1 2 3 4 5 6. Okay, 9 only. Okay, so that's how you find the coordination. Sorry, coordination pula. Coordinate of intersection. Okay, saya letak dia tepi. Okay, so we know this is 5 over 2, 5 over 2. Okay, சரி, அடுத்த கேள்வி. Find the area of the shaded region. இது ரொம்ப ரொம்ப பேசிக்கான கேள்வி, ஆனால் கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்வி. என்னன்னா ஒரு ஏரியா வந்து பிலோ த எக்ஸ் எக்ஸிஸ் இருக்கு. பிலோ த எக்ஸ் எக்ஸிஸ்னா கன்ஃபார்ம் நெகட்டிவ்ல வரும். அதனால இந்த ஆன்சரை வந்து மாடுலஸ் பண்றோன்ற அந்த நாலேஜ் உங்களுக்கு வெள்ளனையா இருக்கணும். Okey, ini confirm kita akan dapat area dia negatif sebab below x-axis lah. Okey, jadi kita kira yang ni dulu. அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம இப்போ இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இது ஏரியா A, இது ஏரியா B. ஓகே, ஏரியா A மட்டும் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஐ மீன் above the x-axis. ஓகே, ஏரியா A பார்த்தீங்கன்னா டேக் யோர் x-axis ல ஈஸியர்.
ஓகே nampak இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் கரெக்டா இந்த ட்ரையாங்கிள்லேருந்து இந்த ஏரியா பிலோ கர்வை நம்ம மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏ கிடைக்கும் ஐ ஹோப் எவ்ரி ஒன் அக்ரீஸ் தட் ஸோ ஏவோட ஏரியா எப்படி நீங்கள் தேடுவீங்க ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மைனஸ் ஏரியா ஆஃப் area below the curve. So area of triangle very simple 1 over 2 okay அப்ப அதோட தாப்பா இங்க பார்க்கணும் okay we know this is a coordinate கண்டுபிடிச்சிங்களா 5 over 2 அப்படி உங்களுக்கு 5 over 2 போட பிடிக்கலனா லைக் ஃப்ராக்ஷன் பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜிக்கா இருந்துச்சுன்னா நீங்க 2.5 னு டெசிமல் எடுத்துக்கீங்க ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ 2.5 அதோட திங்கியானும் 2.5 தான் ஓகே இது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மைனஸ் ஏரியா பிலோ த கர்வ் ஓகே ஏரியா பிலோ த கர்வ் வந்து நான் கொஞ்சம் கிளியர் பண்ணிடுறேன் நல்லா பாருங்க நம்ம எப்பவுமே ஏரியா தேடுறது வந்து பிலோ த கர்வ் தான் அபவ் த கர்வ் தேட முடியாது ஓகேயா ஸோ அப்போ இந்த கொஸ்டின் குவைட் டைரக்ட் ஒன்றில ஸோ இருங்க இன்டகிரேட் ஏரியானா இன்டகிரேட் போட்டுருந்தோம் அப்போ 2லேருந்து 2.5 வரைக்கும் தான் அந்த ஏரியா நாட் ஷேடட் கரெக்ட்னா அதாவது ஏரியா பிலோ த கர்வ் ஸோ kamu punya லிமிட் adalah 2.5 2 நல்லா நான் சொல்லி கொடுக்குறது கிளியராக புரிஞ்சுக்கிங்க அப்புறம் அதோட ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் வேணும் நம்மளுக்கு இருக்கு ஓகேயா ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் இப்போ நம்ம டிஎக்ஸ் பாய்க்கிறதுனால இங்கே ஒய்னா என்ன அர்த்தம் 2x² minus 4x minus 4x பண்ணுங்க ஓகே ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா ஏ வந்துடும் ஸோ இதை நம்ம முதல் ஏ தனியாக கால்குலேட் பண்ணிக்கலாம் ஸோ கொண்டாரு லைட் ஆன் பண்ணிடுறது ரொம்ப இருக்கு 0.5 multiply 2.5 times 2.5 உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 3.125 வருது யாரு 3.125 வருது ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏரியா பிலோ த கர்வ் ஹரினி கொஸ்டின் நம்பர் 14 ஏரியா பிலோ த கர்வ் வந்து okay kita integrate dia dulu 2x³ over 3 minus 4x² over 2 ஆனா 4 over 2 தான் 2 நம்மளுக்கு தெரியுமே நல்லா பாருங்க 4 divide by 2 தானே அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் இத 2x² ன்னு எழுதிருக்கீங்க சிம்பிளிஃபை பண்ண முடிஞ்சுனா சிம்பிளிஃபை பண்ணிருங்க ஓகே அதுக்கப்புறம் இதுல 2.5 and 2 வந்து நம்ம கந்தி பண்ணணும்னு அர்த்தம் ஓகே ஸோ இதை நம்ம ஃபர்தரா கம்பைன் பண்ணலாம் மைனஸ் ஓகே ரிமெம்பர் இதெல்லாம் வந்து நம்ம கந்தி பண்ணுற மாதிரி காட்டுவோம் ஆனால் கால்குலேட்டரில் டைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நம்ம கால்குலேட்டரில் இன்டகிரேஷன் சால்வ் பண்ணலாம் ஸோ 2x வந்து 2.5 கியூப் ஓவர் 3 மைனஸ் 2 இது சும்மா கந்தி பண்ணுற மாதிரி நீங்கள் காட்டிக்கலாம் ஓகே மைனஸ் ஓகே ஸோ 2 x வந்து இந்த வாட்டி 2 ஓகே சரி அப்போ 3.125 இது மொத்தமாக நீங்கள் என்ன பண்ணலான்னா தனித்தனியாக நீங்கள் மேனுவலாக கால்குலேட் பண்ணாலும் ஓகே தான் பட் நீங்கள் இப்போ கந்தியான்னு காட்டிட்டீங்களே ஓகே கொஸ்டின்ல கால்குலேட்டர்ல எதை கீன் பண்ணோம்னா இதோ பாருங்க கொஸ்டினை கீன் பண்ணணும் நீ இன்டகிரேட் பண்ணி முடிஞ்ச விஷயத்தை கீன் பண்ணக்கூடாது ஓகே ஸோ ambil calculator kamu tekan integration ஓகே ஸோ அப்பர் லிமிட் 2.5 லோவர் லிமிட் 2 அப்புறம் அந்த கொஸ்டினை டைப் பண்ணுங்க உங்களோட கால்குலேட்டர்ல 2x² minus 4x ஓகே ஸோ ஆனால் அது வந்து 0.58333333 அப்படி காட்டுது கரெக்டா சரி அது 0.58333 காட்டுனுச்சுன்னா நம்ம கால்குலேட்டரில் ஒரு வீக்னஸ் இருக்குது இந்த பார்ட் மட்டும் அவனுங்க அப்டேட் பண்ணலை அதாவது இதை நேராக ஃப்ராக்ஷனில் கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துருச்சு அப்போ நம்ம என்ன பண்ணோம் அந்த மாதிரி கொடுத்தா நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம கால்குலேட்டரில் தான் செய்கிறோம் அதனால் நீங்கள் மேனுவலாக தான் செஞ்சாகணும் வேறு வழியில் ஸோ
இதை டைப் பண்ணி பாருங்கள். மொதல் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் செய்யுங்க. we have no choice. ஏன்னா நான் நினச்சேன் ஹோல் நம்பர் வரும்னு பார்த்தா டெசிமல்ஸ் வந்துருச்சு. ஓகே, இது நீங்கள் தனியாக டைப் பண்ணிங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் வித் 2.5 லிமிட். சரி, இதை செஞ்சிங்கன்னா -25/12 வருது எனக்கு. உங்களுக்கு வித்தியாசமாக கிடச்சிச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். அப்புறம் மைனஸ் போட்டுடணும் வெள்ளனியா. அப்புறம் அது எடிட் 2.5 எடிட் பண்ணி 2ன்னு மாற்றுங்க. ஸோ இதை செஞ்சேன்னா எனக்கு -8/3 வருது. ஞாபகம் வச்சுக்கோ, மைனஸ் மைனஸ் வேறு இருக்கு. ஓகே, இப்போ ஒன் ஷாட் கால்குலேட்டரில் அடிச்சிருங்க இதை. ஓகே, இதை செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஏரியா ஏ வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 61/24 யூனிட் ஸ்கொயர் கிடைக்கும். ஆனால் அது ஏரியா ஏ மட்டும்தான். ஓகே, ஸோ செஞ்சு பாருங்கள். இப்போ நான் ஏரியா பி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி -25/12 + 8/3 நம்ம பண்ணி பார்த்துட்டு அதை அந்த ஃப்ராக்ஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது 7/12. அதை நீங்கள் டெசிமல் பண்ணிங்கன்னா 0.5833 டேலி வித் அவர் ஆன்சர் ஜஸ்ட் நவ். ஓகே, சரி. ஓகே, ஸோ அது பார்ட் ஏ கண்டுபிடிக்கிறது. ஓகே, இப்போ நான் பார்ட் பி போகிறேன். ஓகே, பார்ட் பி பாருங்க. பார்ட் பினா வந்து அந்த ஏரியா பி நம்ம கண்டுபிடிக்கும் போது நல்லா கவனிங்க. இது வந்து பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ் இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா இதை தான் நம்ம ஏரியா பிலோ த கர்வ்னு சொல்லுவோம். கரெக்டா? எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருந்துச்சுன்னா இதை தான் ஏரியா பிலோ த கர்வ். இதுதான் ஏரியா பிலோ த கர்வ். புரியுதா? ஏரியா பிலோ த கர்வ் இதை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா திருபாலேவா இருக்கிறதுனால. ஓகே, அப்போ இதை நம்ம என்ன செய்யணும்னா வெள்ளனியா மாடுலஸ் போட்டுக்கிங்க. அவ்வளோதான். 0 to 2 வரைக்கும் இன்டெகிரேட் பண்ண போறீங்க. அவ்வளோதான், சேம் விஷயம் தான். இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க? பியோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்? 2 to 0 பாய்க்க போகிறேன். ஆனால் இது நெகட்டிவ்ல வரும்னு எனக்கு தெரியும். மாடுலஸ் வெள்ளனியா போட்டுக்கோ, இல்லை கடைசியாக போட்டுக்கிட்டாலும் ஓகே தான், பிரச்சனை இல்லை. ஆரம்பத்துலேயும் போடலாம், கடைசியாகவும் போடலாம். Okay, what was the equation? The same equation, 2x square minus 4x. Okay, dx போட மறந்துடாதீங்க. and tuto. Okay, so b ஓட ஏரியா எப்படி வரும்னா இதுதான். இதை நீங்கள் திருப்பி இன்டெகிரேட் பண்ண தேவையில்லை. ஏற்கனவே நீங்கள் இன்டெகிரேட் பண்ணி வச்சிருக்கீங்களே. என்ன வரும்? 2x³ - 2x square பாருங்க. இது உள்ள 2வையும் 0வையும் கன்சி பண்ணணும். ஓகே, ஸோ ini nih penggantian wajib kena tunjuk. Penggantian wajib kena tunjuk. Jangan lupa modulus saya lupa tadi itu. Okay. So 2 times 2 3/. Actually 2 ganti panna 8/3 வரும். நம்ம முதல்ல தெரியுமே. -8/3 கரெக்ட்டா? இத பாருங்க, முதல்ல நம்ம 2 ganti பண்ணோம். ஞாபகம் இருக்கா? 2.52 அந்த 2 ganti பண்ணும்போது -8/3 ன்னு எனக்கு கிடைச்சிச்சு. அப்போ -8/3 வரும் 2 கந்தி பண்ணும்போது. 0 கந்தி பண்ணும்போது நீங்களே பாருங்க, மேலே 0 இருந்தால் the whole thing 0, அப்புறம் 0 times 2 0, அதனால -0. ஸோ பியோட ஏரியா வந்து 8/3. ஸோ டோட்டல் ஷேடட் ஏரியா நான் ரொம்ப பிரித்து சொல்லி கொடுக்குறதுனால இது ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஐ வாண்ட் எவ்ரி ஒன் டு அண்டர்ஸ்டாண்ட். 8/3 + 61/24. ஸோ இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 125/24 கொடுப்பாங்க. விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு, நீங்கள் எப்போவுமே மிக்ஸ் நம்பரில் கொடுக்க முயற்சி பண்ணுங்கள் ஆன்சரை. இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்லையும் கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம். யூனிட் ஸ்கொயர் ataupun kamu boleh bagi jawapannya dalam 5/24 யூனிட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதான் அதோட ஆன்சர். ஸோ ஏதாவது பார்ட் கிடைக்கலன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். முடிஞ்சிருச்சுன்னா டன் போட்டுருங்க, நான் பார்த்துக்கிறேன். இந்த அப்பப்போ நாட் ரெஸ்பாண்டிங் வரும் மைக்ரோசாஃப்ட் OneNote.
I don't know. பாருங்க. Okay, வந்துருச்சு. Okay, right. பச்சை கலர். Okay. Find the volume of revolution in terms of pi when the shaded region, shaded region தான் கேட்குறாங்க. Shaded region enclosed by, ஆனால் அந்த ஷேடட் ரீஜன்லேயே ஒரு குறிப்பிட்ட பார்ட் தான் அவங்க கேட்குறாங்க. ஷேடட் ரீஜனில் இந்த பவுண்டரி இருக்கணும், அதாவது y ஈக்குவல்ஸ் டு 2x ஸ்கொயர் மைனஸ் 4x, இது அந்த ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் இருக்கணும். ஸோ ஷேடட் ரீஜனில் ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் இந்த பார்ட் மட்டும் தான். y ஈக்குவல் டு x இருக்கணும் and y ஈக்குவல்ஸ் டு 0. y ஈக்குவல்ஸ் டு 0னா அது பாருங்க இது. அப்போ அந்த 3 பவுண்டரியும் ஒன்றா இருக்கிற இடம் இந்த பார்ட் மட்டும்தான். தட் மீன்ஸ் கீழே உள்ளது நீ கனெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் கேள்வியை முதல் டீகோடிங் பண்ணிக்கிங்க ஒழுங்கா. கர்வோட இக்குவேஷன், லைனோட இக்குவேஷன் y ஈக்குவல்ஸ் டு 0வோட கட் பண்ணிடுன்றாங்க. அப்போ உன்னோட வால்யூம் வந்து இந்த பார்ட் மட்டும்தான். ஓகே, சரி. இப்போ நம்ம அதில் எக்ஸ் ஆக்சிஸ் பார்க்க போகிறோமா இல்லை y ஆக்சிஸ் பார்க்க போகிறோமான்னு நம்ம பார்க்கணும். Okay, try to guna you punya y axis lah, better. X axis, y axis பாய்ச்சிங்கன்னா x ஸ்கொயர் இங்கே ரெடியாக இருக்குது. சரி இருங்க, ஒருவேளை நம்ம x axis பாய்க்கிறதா இருந்தாலும் செய்யலாம். பட் பொதுவாக குவாட்ராட்டிக் இந்த மாதிரி ஷேப் வந்தாலே y ஆக்சிஸில் தான் நம்ம பண்ணுவோம்ல. ஓகே, you ambil y axis lagi senang. Okay, so y axisல நம்ம பண்ணோம்னா என்ன ஆகும்னா, ஓகே இருங்க நான் பார்க்குறேன். இது வந்து we know the a is 5/2, so இந்த இடம் 2.5 and இங்கே 0. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், வால்யூம் பிலோ த கர்வ் ஃபுல்லாக தேடிட்டு, ஓகே ஃபுல்லாக தேடிட்டு, அப்போ இது எல்லாமே வரும் கரெக்டா. அதில் நம்மளுக்கு ப்ளூ கலர் பார்ட் மட்டும் தான் வேணும் கரெக்டா. ஸோ இந்த கர்வ் கீழே எல்லாமே வந்துடும். அதில் ப்ளூ கலர் பார்ட் மட்டும் வேணும்னா தட் மீன்ஸ் இந்த ட்ரையாங்கிள். ஓகே, ஞாபகம் வச்சுக்கிங்க. இப்போ நம்ம பேசுகிறது வால்யூம். when you rotate a triangle, ஒரு ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது வந்து கோனாக மாறும். அது வந்து என்னவா மாறும், கோனாக மாறும். ஸோ அதனால் நீங்கள் கோன் ஷேப் எடுத்து, சாரி y ஆக்சிஸ் முடியாது கைஸ். I didn't read the question fully. About x axis சொல்லிட்டாங்க. சரி விடுங்க, அந்த ஐடியாவை மறந்துடுங்க. ஓகே, sorry. Dia dah cakap x axis kan? Okay, kita guna x axis lah. Benda sama je. Okay, அவங்களுக்கு வேண்டியது அந்த அந்த ப்ளூ கலர் இந்த பார்ட் மட்டும் தான் அவங்களுக்கு வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சேம் ஐடியா தான். இப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம வந்து ட்ரையாங்கிள் மைனஸ் த ஏரியா பிலோ த கர்வ் தான் செய்ய போகிறோம். ஆனால் அது ஏரியாவுக்கு ஒர்க் பண்ணும். வால்யூம்னா இதை நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் எக்ஸ் ஆக்சிஸில். ஓகேயா, எக்ஸ் ஆக்சிஸில் ரொட்டேட் பண்ணோம்னா மேலே கீழே வரும். அப்போ அது இங்கே பாருங்கள், இந்த ட்ரையாங்கிள் நான் ரொட்டேட் பண்ணேன்னா என்ன ஆகுது, ஒரு கோனாக மாறுது. தெரியுதா? கோனாக மாறும் போது எது ரேடியஸ் எது ஹைட்டுன்னு தெரியணும், அதுதான் முக்கியம். நீங்கள் பாட்டு எப்போதும் போல் இது ரேடியஸ் இது ஹைட் அசியூம் பண்ணக்கூடாது. இந்த கேஸில் வந்து நீங்கள் அசியூம் பண்ணாலும் தப்பு கிடையாது. ஏன்னா ரெண்டுமே 2.5 தான். இதுவும் 2.5, இதுவும் 2.5 தான் பாருங்கள். அதனால் தப்பு கிடையாது. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, யூ டேக் த ஹோல், இந்த ட்ரையாங்கிளை வந்து நம்ம ரொட்டேட் பண்ண என்ன ஆகும், கோன். அப்படின்னா நம்மளுக்கு வேண்டிய வால்யூம் வேணும்னா யூ ambil keseluruhan வால்யூம் ஆஃப் கோன் மைனஸ் வால்யூம் பிலோ த கர்வ். ஏன்னா நம்ம எப்போவுமே இன்டகிரேட் பண்ணனா பிலோ த கர்வ் தான் செய்ய முடியும். அப்போ கர்வ்க்கு கீழே இருக்கிறது என்னது, அந்த ஒயிட் கலர் ஏரியா. அது கட் பண்ணி எடுத்துட்டோம்னா we get the blue color area. ஸோ இதான் பேசிக்லி நம்மளோட ஸ்ட்ராட்டஜி. ஓகே, ஸோ இது 2.5 மறந்துடாதீங்க. இதுவும் 2.5. நினச்ச y ஆக்சிஸ்னா டக்குன்னு வச்சு அடிச்சிடலான்னு அவனுக்கு வேணுமணிக்கு x ஆக்சிஸ் கேட்குறாங்க. சரி, இட்ஸ் ஓகே.
வால்யூம் ஆஃப் கோன் வந்து ஃபார்முலா மறக்கக்கூடாது. 1/3 பை, அதோட ரேடியஸ் வந்து 2.5, 1/3 பை ஆர் ஸ்கொயர், ஹெச்சும் வந்து 2.5. ஸோ இதான் வால்யூம் ஆஃப் கோன், விட்டுருங்க. அடுத்தது வால்யூம் பிலோ த கர்வ். ஓகே, வால்யூம் பிலோ த கர்வ் நம்ம செய்யறதுக்கு முன்னாடி சில செட்டிங் செஞ்சிடணும். முதல்ல பாய் போட்டுடணும். இன்டகிரேட். இப்போ நம்ம என்ன எக்ஸிஸ் பாய்க்கிறோம்? டிஎக்ஸ் பாய்க்கிறோம். டிஎக்ஸ் பாய்க்கும் போது, வால்யூம் பாய்க்கும் போது இது வெறும் வாய் கிடையாது, வாய் ஸ்கொயர் எடுக்கணும். அப்போ வாட் இஸ் யோர் வாய் ஸ்கொயர்? அப்போ நம்ம அதை இது பண்ணணும். நம்மளோட வாய் பாருங்க, 2x² - 4x, கரெக்டா? வாய் ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணுங்கப்பா. அதாவது 2x² - 4x, இதை ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, இதை ஸ்கொயர் பண்ணுறது நார்மலாக குவாட்ராட்டிக் எப்படி கண்ணுலேயே செய்வீங்க, அதே மாதிரி செய்யுங்க. இப்போ 2x² நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். முதல்ல 2x² நம்ம ஸ்கொயர் பண்ணால் 4x⁴ வருது. அப்புறம் நடுவில் உள்ள பாயிண்ட் தான் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். ஓகே பாருங்கள், நடுவில் உள்ள பாயிண்ட் வந்து இந்த 2, இந்த -4, இந்த 2, ஆல் த நம்பர்ஸ் டைம்ஸ் பண்ணுங்கள். டைம்ஸ் பண்ணால் என்ன வரும்? 2 × 2 4, 4 × -4 -16 வருது. அப்புறம் அங்கே இருக்கிற எக்ஸும் அங்கே இருக்கிற எக்ஸையும் கூட டேராப் பண்ணணும். ஸோ x³ நீங்கள் மேனுவலாக ஓப்பன் பண்ணி கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வி வாண்ட் டு டூ ஃபாஸ்ட்ல. ஓகே, அதே மாதிரி -4x. ஓகே, எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிங்க, a + b நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம்னா ஃபர்ஸ்ட் a². அப்புறம் நடுவில் உள்ளது எப்படி தேடணும்? இங்கே இருக்கிற 2, இந்த a, இந்த b எல்லாத்தையும் டேராப் பண்ணணும், 2ab. அண்ட் கடைசியில் b². இந்த தொங்கலில் இருக்குது -4x, அதை வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 16x². Okay, we need this equation. Okay, now plug in into the equation. Sorry, integration working. So உங்களோட y² என்ன வருதுன்னா, இதுதான் எக்ஸ்ட்ரா ஒர்க் வரும் வால்யூமில், வேறு எதுவும் வராது. 4x⁴ - 16x³ + 16x² dx to. And இதோட லிமிட் வந்து அந்த ஏரியா பிலோ த கர்வ் வந்து 2.5லேருந்து 2 வரைக்கும் இருக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். இது வரைக்கும் தான் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் அட்மெட்ஸ். இதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியதுலாம் உங்களோட மேட்ஸை வந்து ஒழுங்காக கம்பேர் பண்ணி செய்யுங்க. ஓகே, நம்ம ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக பக்காவாக செஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் தான் நம்ம கரெக்டாக செய்யணும். பாய் வந்து பாய் டேர்ம்ஸ்லேயே விடுங்க கைஸ். ஸோ 1/3. ஓகே, நீங்களும் எழுதிக்கிட்டே வரலாம். 1/3 multiply 2.5 ஸ்கொயர், அண்ட் அது இன்னொரு வாட்டி 2.5னா க்யூப்ல. ஸோ இது மொத்தமாக 125/24 வருது. எஸ், நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குல்ல, அது ஏற்கனவே நம்ம பண்ண வேல்யூ தான். ஓகே, பாய் போட மறந்துட்ட பாருங்க. மைனஸ் பாய் வெளியே இருக்கட்டும். ஓகே, இப்போ நம்ம கம்பாங் பண்ண போகிறோம், இன்டகிரேட் பண்ண போகிறோம். சாரி, 4x⁴ minus 16x⁴ plus memang 16 and 4 வந்து நீங்கள் டிவைட் பண்ணலாம்ல. நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண கடுப்பாக இருந்தாலும் நீங்கள் அப்படியே கூட செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் 16x³/3. பழக்க தோசத்தில் +c போட்டுறாதீங்க, இது டெஃபினட் இன்டெக்ரல். ஓகே, அண்ட் இதில் வந்து நீங்கள் 2.5யும் 2யும் கன்சி பண்ணணும்ல. ஓகே, ஸோ இப்போ வந்து இப்போ கந்தியான்னு காட்டுறது தான் கொஞ்சம் லேச்சியாக இருக்கும்ல. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். 125/24 பை மைனஸ் பை பிக் ப்ராக்கெட். ஓகே, இப்போ எல்லாத்தையும் கன்சி பண்ணுங்கள். 4 இந்த இடம் வந்து 2.5/5/5 மைனஸ் 16 2.5/4 plus 16 2.5/3/3 close the bracket minus அதே தான் 4, ஆனால் இந்த வாட்டி 2 வச்சு செய்யுங்க, minus 16 2/4/4 plus 16 2/3/3 and then close the bracket. Yeah, அது பார்க்கத்தான் என்னமோ நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் விஷயம் ஒன்று கரெக்டாக தான். ஓகே, 125/24 பை மைனஸ்
பாய் வெளியே இருக்கட்டும். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் ஐ மீன் முதல்ல வந்து இன்டெகிரேஷன் டைரெக்டாக கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். இது வருதான்னு பாருங்கள். ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, ஹோல் நம்பர் வருதான்னு பாருங்கள். ஹோல் நம்பர் வரலன்னா நீங்கள் தனித்தனியாக தான் செஞ்சாகணும், வேறு வழி இல்லை. அது நீங்கள் செக்கிங் பண்ணுற மாதிரி ஆயிரும்ல ஆன்சரு. 4x power 4. யூஸ் யோர் கால்குலேட்டரை. நான் எழுதுனது எழுதக்கூடாது, நீங்கள் சொந்தமாக அங்கே தட்டி பார்க்கணும், அப்போ தான் லேர்னிங். x power 3 plus 16x square. ஓகே, இது எல்லாத்தையும் நான் போட்டு பார்க்கும்போது ஆன்சர் வந்து ஃப்ராக்ஷனில் தான் கொடுத்துருக்கு. சேட்டலா சரி, அப்போ நான் தனியாக தான் செஞ்சாகணும். ஆமாம், 2.5 0.5 இருந்தாலே ஆன்சர் இதில் தான் வரும் பொதுவாக. ஓகே, நம்ம தனித்தனியாகவே செய்வோம் guys. It's okay, take your time and do. Minus 16 2.5 power 4 over 4 plus 16 2.5 power 3 over 3. இதை மட்டும் செஞ்சிங்கன்னா 125 over 24 மைனஸ் இப்போ 2ஆக மாற்றுங்க. 2.5 எல்லாம் minus 64 over 15. ஓகே, அப்புறம் 125 over 24 pi மைனஸ் இது எத்தனை பாயின்னு கண்டுபிடிப்பாருங்க. 125 over 24 minus 64 over 15. 113 over 120. 64 over 15 pi unit cube. இருங்க, என் வெளியே ஆச்சு. ஓகே, டேலி ஆகுது. ஓகே, ஓகே குட், வி சால்வ் ஒன் கம்ப்ளீட் கொஸ்டின். இந்த மாதிரி கேள்வி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும் நிறையா, அப்போ தான் இன்டெகிரேஷன் உங்களுக்கு வரும். ஓகே கம், இது ஆல்தோ பேப்பர் 1 பட் இது பேப்பர் 2ஓட ஸ்டைலில் இருக்கிறதுனால நம்ம செய்யலாம் அந்த கேள்வியை. ஓகே ஓகே சரி, இது ஒன்றும் இல்லை, நார்மலான கேள்வி தான். கேமரா 1 கேமரா 2ன்னு போட்டு குழப்பிக்கிட்டு இருப்பானுங்க. ஓகே, டயக்ராம் 15 ஷோ த ஷீப் ரூட். ஷீப்போட ரூட் பாருங்க, அந்த போல்ட் லைன் கர்ஃபாக இருக்காது. இன் அ ஃபிலிம் ஷூட்டிங் ஸ்டுடியோ அண்ட் 2 ஸ்ட்ரெயிட் ட்ராக்ஸ் ஃபார் கேமரா 1 அண்ட் கேமரா 2ஓட ஸ்ட்ரெயிட்டான ட்ராக்ஸ், ஜலன் லூரூஸ்ல. ஓகே, the shaded area is the film crew area. Shaded region வந்து film ஓட crew area. Okay, given that the gradient function for the ship route, gradient function என்ன அர்த்தம், dy dx, அதாவது equation of curve கொடுக்கல நம்ம கிட்ட, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the equation of the tangent of the track for camera 1 and camera 2 is இப்படி கொடுத்துருக்காங்க. கேமரா 1 வந்து இஸ் அ டென்ஜன் ஆன் த கர்வ்ல. ஏன் டென்ஜன் சொல்லுங்க, அழகா இது மட்டும் டச் பண்ணிட்டு போகுது. ஓகேயா, இது மட்டும் டச் பண்ணுது. அப்போ கேமரா 1ஓட ஈக்குவேஷன் என்னன்னா, y is equals to 10x minus 4. கேமரா 2 வந்து டென்ஜன் கிடையாது. கேமரா 2 வந்து அது அப்படியே என்ன பண்ணுது, பாஸ் த்ரூ பண்ணுது. இப்படியே தானே போவோம். இப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி நிறைய பாயிண்ட் டச் பண்ணிட்டு போனுச்சுன்னா அது பேர் டென்ஜன் கிடையாது. அதனால கேமரா 2 இஸ் நாட் அ டென்ஜன். அண்ட் கேமரா 2 வந்து y is equal to 6x சொல்றாங்க. சரி, ஈக்குவேஷன் ஆஃப் டென்ஜன் கொடுத்துருக்காங்களே, இதில் பார்த்தீங்கன்னா இதில் கிரேடியன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. தெரியுதா? நான் ஒரு விஷயம் நோட் பண்ணி சொல்கிறேன் பாருங்க. இதோட கிரேடியன் 10 எல்லாருக்கும் தெரியும், y equal to mx plus c. ஆனால் எல்லாரும் என்ன மறந்துடுவாங்கன்னா,
இந்த equation of tangentலேருந்து நீ gradient of tangent தேடின. இந்த gradient of tangent is actually dy dx தானே. dy dxனா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்றது மந்திரம் மாதிரி இருக்கு. gradient of tangent, gradient of curve and dy dx இதெல்லாம் ஒரே விஷயம் தான். and இது equals to 10ல. ஓகே, இது நம்ம சும்மா தான் போட்டிருக்கேன், இன்னும் கொஸ்டின் படிக்கல, பார்க்கலாம் இருங்க. கொஸ்டின் வந்து மேமாங் coordinate of point where camera 1 and camera 2 are equidistant from the ship. Camera 1 camera 2 equidistant from the ship கேக்குறாங்க, அதாவது from the curve lah. ஓகே, whatever is it, நம்ம முதல்ல வந்து camera 1 camera 2 கேக்குறாங்க. அப்ப நம்ம முதல்ல camera 1 ஓட இது தேடலாம், என்ன சொல்லுவாங்க, அதோட கோஆர்டினேட் தேடலாம். ஓகே, கேமரா 1, அப்போ நான் கோஆர்டினேட் ஆஃப் கேமரா 1 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ நான் இது வந்து கேமரா 1 ஓட கோஆர்டினேட் தானே working. ஓகே, kita tahu bahawa கேமரா 1 வந்து dia ada bagi gradient of camera 1 வந்து 10 and gradient of curve வந்து 6 plus 2x பாருங்க, கரெக்டா? gradient of tangent equal to 10 மதுள்ளது தான், அது அப்படியே எடுக்க போறோம். ஓகே, அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 10 minus 6 over 2 equals to x. x வந்து எவ்வளோ? 10 minus 6 is 4, 4 divided by 2 is 2, x வந்து 2. அப்போ அதோட y எவ்வளோனா, substitute inside the equation of curve இல்லை, ஆனால் equation of tangent இருக்க 10x minus 4, அந்த அந்த கோஆர்டினேட் வச்சிருக்கிற equation நம்ம கிட்ட இருக்கு. substitute x equals to 2 into equation into tangent equation. So y is equals to 10x minus 4, y is equals to 10 times 2 minus 4. So y is equals to 16, 20 minus 4, 16 வருது. ஓகே, coordinate of camera 1 வந்து 216. okay, camera 1 and camera 2 are equidistant from the ship. ஆனால் 2 மார்க் தான் கேட்டிருக்காங்க. கேமரா 1 கேமரா 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கிற equidistant from the ship. ஓ, ஓகே 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 ஓகே, இப்போ ஓகே எனக்கு புரிஞ்சிடுச்சு கொஸ்டின் என்னன்னு. இப்போ கேமரா 1 அண்ட் கேமரா 2, இப்போ ஷிப் இங்கே இருக்கு, கேமரா 1லேருந்து ஷிப்புக்கும் கேமரா 2க்கும் ஷிப்புக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். அப்போ எந்த பாயிண்ட்ல சேமாக இருக்கும் நீங்கள் பாருங்க, இது ஷிப் இருக்கிற இடம், கேமரா 1லேருந்து ஷிப்புக்கும் கேமரா 2க்கும் ஷிப்புக்கும் சேம் டிஸ்டன்ஸாக இருக்கிற பாயிண்ட் இது வரும். ஏன் சொல்லுங்க, இதில் கேமரா 1ம் கேமரா 2ம் இன்டர்செக்ட் பண்ணுற இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேமரா 1 டு ஷிப்பும் கேமரா 2 டு ஷிப்பும் ஈக்குவல். ஓகேயா, கேமரா 1 அண்ட் கேமரா 2. அப்போ அவங்க கேட்டது பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ நம்ம கேமரா 1 தேடி இருக்க தேவையில்ல தான், பட் இட்ஸ் ஓகே, மேபி இட்ஸ் யூஸ்ஃபுல் ஃபார் த கொஸ்டின் பி. ஓகே, நெவர் மைண்ட். கொஸ்டின் ஏ வந்து இப்போ நம்ம சிம்பிளாக என்ன செய்யணும்னா, இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை தேடு. கோஆர்டினேட் வேர் த பாயிண்ட் camera 1 and camera 2 are equidistant from the ship. So they are equal distant at here. அதுக்கு டேரா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் லேபிள் பண்ணியிருக்கலாம்ல, எவ்வளோ சுற்றி வளைச்சி கேட்டிருக்காங்க பாருங்க. ஸோ 10x minus 4 is equals to 6x. அப்படின்னா 10x minus 6x equals to 4. 4x equals to 4, x equals to 1. ஓகே, அதுக்கப்புறம் kita ganti balik, substitute x equals to 1 into அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் you may label that y is equals to 10x minus 4 equation 1, y is equals to 6x equation 2. அதனால் நம்ம equation 2ல போட்டுருங்க, சொன்னாங்க முடிஞ்சிடும். ஸோ y is equals to
6 times x. அதனால 6 வரும். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் 1 and 6. ஸோ அப்படின்னா இது 1, இது 1. இந்த இடத்துல நம்மளுக்கு y axisல 0 0 இருக்கு பாருங்க. இந்த இடம் வந்து 6ல கணக்குக்கு. ஓகே, ஸோ இவ்வளோதான் பார்ட் ஏவோட ஒர்க்கிங். இது டக்குன்னு காப்பி பண்ணிக்கிங்க. அடுத்தது வந்து அந்த ஏரியா ஆஃப் ஃபில்ம் க்ரூ தேடணும் நம்ம. தேடிட்டிங்கன்னா டன் போட்டுருங்க. பார்ட் ஏ இவ்வளோதான். அந்த கேமரா ஒன்னோட செஞ்சிருக்க தேவையில்லை தான். பட் லெட் அஸ் see, மேபி இங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். Oh, senang je. Part B. Dia bagi 6 markah kah? Banyaknya markah dia bagi. Okay, part A ni kita basically area கண்டுபிடிக்கணும். Okay, kita tengok. Area of film crew கேக்குறாங்க. அப்ப area of shaded region lah கணக்குக்கு. Okay. இப்போ நிறைய விஷயம் நம்ம தேட வேண்டியது இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேமரா 1 ஓட equation y equal to 10x எத்தனை 10x minus 4. இது y equal to 6x. and இது வந்து நம்ம 1 6 கண்டுபிடிச்சோம். ஓகே, 1 and 6. சரி, இப்போ ஏரியா கண்டுபிடிக்கிறது வந்து குவைட் ஈஸி தான். ஏன்னா ஈக்குவேஷன் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு. இப்போ ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, நம்மளுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் கிடையாது. அதனால தான் 6 மார்க். ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் நம்ம கிட்ட இல்லை. ஆனா dydx நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க. dydx என்ன கொடுத்துருக்காங்க? கொஸ்டின் செக் பண்ணுங்க. dydx dia bagi 6 plus 2x. 6 plus 2x கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் ஸ்டெப் வந்து என்னன்னா, ஃபைண்ட் ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ். ஒரு ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் நம்ம தேடணும்னா என்ன பண்ணணும்? இன்டகிரேட் dydx பண்ணீங்கன்னா உங்களுக்கு y வரும். ஓகே, ஸோ இன்டகிரேட் 6 plus 2x towards dx. அப்போ இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? 6x plus 2x square over 2. 2 வெட்டிக்கும், அதனால x square. Don't forget plus c. Okay, plus c. அப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன் ஓரளவு வந்துருச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ஸ்டிடியூட் வித் எனி பாயிண்ட் தட் பாசிங் த்ரூ த கர்வ். அந்த கர்வை வந்து லாலு பண்ணுற ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுங்க. இப்போ சொந்தம் வந்து சரி, -6 0ல -6 0 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? y is equals to 0. Uh, 6 times -6. I take this p point plus -6 or the square plus c. I think it will result in 0 only. அப்பனா c வந்து 0 வேல்யூல. memanglah y axis pass through பண்ணும்போது c 0 தான். கரெக்ட் தான். அப்போ நம்ம அது 0 0 பாயிண்ட்டும் கந்தி பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா எஸ் பண்ணலாம். அப்போ c வந்து ஆக்சுவலி 0. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னோட y is equals to x square plus 6x sahaja. ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபைண்டிங் ஈக்குவேஷன் ஆஃப் த கர்வ். ஓகே, ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் நீங்கள் கண்டுபிடிச்ச உடனே என்ன செய்யணும்னா, செகண்ட் ஸ்டெப் வந்து இது பார்ட் பி, இது பார்ட் ஏ, இது பார்ட் பின்னு வச்சு நம்ம லேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா பாருங்க. பார்ட் ஏ நான் சொல்லி கொடுத்துருக்கேன் தானே உங்ககிட்ட. பிலோ த எக்ஸ் ஆக்சிஸ்னா கண்டிப்பாக நெகட்டிவ் ஏரியா தான் கிடைக்கும். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த y ஆக்சிஸ் கண்டிப்பாக நெகட்டிவ் ஏரியா தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால இதோட ஏரியா வந்து நம்ம கடைசியாக மாடல்ஸும் போடலாம், முதல்லையும் போடலாம். ஏன்னா சில பேருக்கு தெரியாது அது ஏரியா நெகட்டிவாக ஆகுங்க. அப்போ இது வந்து எதுலேருந்து எது வரைக்கும் இருக்குது? 0 பெரிய வேல்யூ, அதனால் மேலே போடுங்க. -6 கீழே போடுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. x² + 6x. இதை dxக்கு நம்ம
இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான் ஏரியா ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ நம்ம தனித்தனியாக செய்யுங்க. ஸோ எக்ஸ் கியூப் ஓவர் 3 ப்ளஸ் 6x ஸ்கொயர் ஓவர் 2 வரும். அப்போ 6 ஓவர் 2னா 3. ஓகேயா? அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும், 0வும் -6யும் கன்சி பண்ணி பார்க்கணும். ஸோ 0 கன்சி பண்ணும்போது கன்ஃபார்ம் 0 தான், மைனஸ் ப்ராக்கெட் போட்டுக்கணும். இப்போ -6 வந்து இது உள்ள இது பண்ணி பாருங்க. இந்த மாதிரி 0னா 0 நேராக போடலாமா? போடலாம். இப்போ கன்சியான்னு காட்ட தேவையில்ல. அப்படி உனக்கு கன்ஃபார்மாக 0ன்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் செய்யணும். அதை 3 -6 ஓட ஸ்கொயர். இது வந்து நீங்கள் தாராளமாக உங்களோட இதை டைப் பண்ணி வச்சுக்கலாம். கால்குலேட்டரில் டைப் பண்ணுங்க. இது வந்து எல்லாமே இன்டீஜர் தான், அதனால ஆன்சர் ஹோல் நம்பரில் தான் வரும். ஸோ 0 கீழே -6. ரைட் யோர் கொஸ்டின் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 6x. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு -36 கிடைக்கும். அப்போ அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, மாடுலஸ் போட்டுக்கங்க. இது 36 யூனிட். ஓகே, மூணாவது ஸ்டெப் வந்து இப்போ பியோட கர்வ் கண்டுபிடிக்க போகிறோம். பியோட என்ன சொல்லுவாங்க, ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன். ஓகே, பியோட ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். அந்த அந்த டயக்ராமை நீங்கள் நல்லா உத்து பார்க்கணும். ஞாபகம் வச்சுக்கிங்க, ஏரியா பிலோ த கர்ஃபாக இருந்தாலும் சரி, ஏரியா பிலோ த லைனாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே இன்டகிரேட் தான் பண்ணணும். ஓகே, பார்ட் ஏ சொன்னாங்க கண்டுபிடிச்சிருங்க. பார்ட் பி பார்க்கலாம். பார்ட் பி பார்த்தீங்கன்னா இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைன் இப்படி இருக்கு. அப்போ இது என்னது, இது ஒரு செகித்திகால. இந்த 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 லைன் இருக்குல்ல, அதாவது என்ன லைன், அது கேமரா 2ஓட லைன் இருக்குல்ல, அதுதான் பெருசாக இருக்கு. அப்போ அது நேராக போட்டிருக்கேன் நான் நினைக்கிறேங்க, அப்படி போடுறேன். ஸோ இது 1. அப்போ இது வந்து உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு என்னவா தெரியுது, செகித்திகா. ரைட்டா? இது ஹோல் ஏரியா செகித்திகா. அதில் ஏரியா பிலோ த லைன் இந்த பார்ட் இருக்குல்ல, இதை வெட்டி எடுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு ஷேடட் ரீஜன் கிடைக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஸோ நீங்கள் பார்க்கலாம் இப்போ இங்கே கிளியராக பி ஏரியா எப்படி நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம்னா, மொதல் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் மைனஸ் ஏரியா பிலோ லைன். அது லைன் ஃபார் கேமரா எத்தனை, அது இந்த இந்த இது வந்து கேமரா ஏ. ஓகே, ஸோ இதான் அதோட ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா பேஸ்டியா சத்து மத இங்கே இன்டர்செக்ஷன் நம்ம தெரியணும்ல, 6. கரெக்டாக? இது 6 1/6ல. ஸோ 1/2 1 பேஸ் ஹைட் வந்து 6 மைனஸ் ஏரியா பிலோ த லைன். ஏரியா பிலோ த லைன் ஆஃப் கேமரா ஏ. கேமரா ஏயோட ஈக்குவேஷன் என்ன பாருங்க, கேமரா ஏயோட ஈக்குவேஷன் 30 சைட் ஆஃப் tan y is equals to tan x. கேமரா ஏ இல்லை, கேமரா 1 சீலாப்பா சொல்லிட்டேன். கேமரா 1 ஓட ஈக்குவேஷன் வந்து tan x minus 4. ஓகே, அப்போ அந்த லைன் கீழே இருக்கிற ஏரியா நீ கண்டுபிடிக்கிறதாலும் இன்டகிரேஷன் தான். அது வந்து ஆனால் இப்போ நீ என்ன பிரச்சனைனா, இங்கே எவ்வளோ வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது இந்த பார்ட் நல்லா பாருங்க, இந்த பார்ட் எவ்வளோ நீங்கள் கண்டுபிடிக்கணும். நான் புல்லட் போடுறேன் பாருங்க. அந்த பார்ட் ஆக்சுவலி வந்து எக்ஸ் இன்டர்செப்ட் ஆஃப் கேமரா 1, ரைட்? ஸோ அது நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ் இன்டர்செப்ட்னா என்ன அர்த்தம், இதான் உங்களோட கேமரா 1ஓட ஈக்குவேஷன். அதில் எக்ஸ் இன்டர்செப்ட்னா y 0-ஆக மாற்றிடு. அப்போ tan x minus 4. அப்போ என்ன ஆகும், 4/10 இஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் வரும். அதாவது 0.4. இது வந்து கணக்குக்கு புரியுதா?
4 மதம் எடுத்துருவீங்க. 0.4ல நான் டெசிமலில் வச்சுக்கிறேன், ஈஸியாக இருக்கும் எனக்கு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இந்த இடம் வந்து 0.4. ஓகேயா, ஸோ 1லேருந்து 0.4, அப்புறம் நான் dx தான் பாய்க்கிறேன். என்னோட ஈக்குவேஷன் வந்து 10x -4. ஓகே, இது நான் செய்யணும். ஓகே, ஸோ half of 6 is 3 minus. ஓகே, இப்போ வந்து இது வந்து நம்ம கல்தி பண்ணி காட்டணும். இல்லை முதல்ல இது இன்டகிரேட் பண்ணுங்க. 10x² over 2. அப்போ 10/2னா 5. x² அப்படியே இருக்கும். minus 4x. அவ்வளோதானே? ஓகே, 1 0.4. ஓகே, அப்போ இது நீங்கள் செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா 5 1 minus 4 1. ஓகே, பிக் ப்ராக்கெட் minus 5 times 0.4 minus ஸ்கொயர் பண்ண மறந்துட்டேன், சாரி. ஓகே, நான் ஏதாவது மிஸ்டேக் செஞ்சேன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே, ஆல்ரைட். ஸோ இதை மொத்தமாக நம்ம இது பண்ணோம்னா 5 minus 4 வருது. அதாவது 1 minus 5 times 0.4 square minus 4 times 0.4. இது செஞ்சோம்னா minus 4 over 5 வருது. ஸோ 1 plus 0.8, 3 minus பண்ணோம்னா இது வந்து 6 over 5, which is 1.2 units square வருது. ஓகே, கடைசியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா டோட்டல் ஏரியா வந்து a plus b, அதாவது 36 plus 1.2, அதாவது 37.2 யூனிட் ஸ்கொயர். ஆன்சர் டவுட்டாக இருக்குது, இவங்க இந்த மாதிரி ஆன்சர் பார்த்தது இல்லை. என்ன நம்பரு? 15ஆ? ஓகே, செக் பண்ணிடுவோம். ஓகே, ஸோ ஆன்சர் டேலி ஆகுது கைஸ், குட் நியூஸ். ஆன்சர் டேலி ஆயிடுச்சு, 37.2 தான். அப்போ அதில் போட்டிருக்காங்க பாருங்க, ஃபுல் மார்க் கொடுக்காத அப்படி அவன் வந்து மாடுலஸ் சைன் பாய்க்கலன்னா. அப்போ மாடுலஸ் சைன் போடுறது ரொம்ப முக்கியம் கைஸ். நீங்கள் மாடுலஸ் சைன் போடாமல் செஞ்சீங்கன்னா அதில் ஒரு மார்க் வெட்டுவாங்க. ஓகே, மார்க்கிங் ஸ்கீமில் இருக்குது பாருங்கள். ஸோ இதான் நம்மளோட இது. ஐ திங்க் ஏ ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டெப் 2 அண்ட் ஸ்டெப் 3 ஈஸியாக ரொம்ப டீட்டெயில்டாக அனாலிசிஸ் பண்ணி நான் சொல்லி கொடுக்குறேன். ஆனால் எக்ஸாமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுங்க. ஓகே, ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும். இந்த கொஸ்டின் வந்து பார்க்கத்தான் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் பாருங்கள், ட்ரையாங்கிள் பிலோ த லைன். இந்த ஐடியாவை உங்களால் ஸ்பார்க் பண்ண முடிச்சுன்னா எதை மைனஸ் பண்ணோம், எதை ப்ளஸ் பண்ணோன்னு இன்டகிரேஷன் வில் பி ஈஸியர். ஓகே, 16வது கேள்வி வாங்க, பானை கேள்வி பார்ப்போம். பானை இல்லை, இது என்னது? பிகாஸ் ஐ பிளாஸ்டிக். ஓகே ஓகே, இந்த மாதிரி கேள்வி வந்துச்சுன்னா இது வந்து பேப்பர் 1ல வரும். இந்த மாதிரி கேள்விலாம் பொதுவாக அந்த மாதிரி பானை கொடுக்குற கேள்விலாம் வந்து பேப்பர் 1ல வரும். பேப்பர் 2ல வந்து ஷேடர் ரீஜன் அந்த மாதிரி தான். இது வால்யூமாக கேட்டிருந்தா கூட பேப்பர் 1ல தான் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது பேப்பர் 2ல கேட்டிருக்காங்க. ஓகே, never mind. See here, diagram 8A show a plastic water container. சரி, plastic water container. While 8B show the cross section of the plastic water container in diagram 8A. 8A ஓட பிளாஸ்டிக் வாட்டர் கண்டெய்னர் இங்கே இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஷேப்பில் இருக்குல்ல, அதை தான் இங்கே வரைஞ்சி வச்சுருக்காங்க. சரி, இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஓகே, அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த ஹைட் பாருங்க 66, பேஸோட லெங்த் வந்து 32. ஓகே, இப்போ கொஸ்டின் வந்து என்னன்னா ஃபைண்ட் த கிராஸ் செக்ஷன். கிராஸ் செக்ஷன்னா இங்கே இருக்கிற கிராஸ் செக்ஷன் ஆஃப் area of cross section is STUV. dia nak luas keratan STUV lah. அப்போ இதில் வந்து நம்ம எப்படி இது ஏரியாவை கண்டுபிடிக்க போகிறோம்னு யோசிக்கணும். அண்ட்
இதில் நல்ல விஷயம் என்னன்னா ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் கொடுத்துருக்காங்க. ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ்னா அது பாருங்க இதுதான். இது ஆக்சுவலி கீழே போயிட்டு இப்படி வரணும்ல, ஆனால் அதுதான் கீழே இதுதான் இப்படி ஆக்கிட்டானுங்களே. ஓகே, ஸோ அதனால் அது தேவையில்லை அந்த கீழே உள்ளதுலாம். ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் வந்து எவ்வளோன்னா 1/8x² மைனஸ் 32. ஓகே ரைட். இப்போ இதோட ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், கண்டுபிடிச்சிடலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பாருங்க, இது சிமெட்ரிக்கல் அட் y axis கரெக்ட்னா, அதாவது இங்கே இருக்கிற ஏரியா இஸ் ஈக்குவல் டு இங்கே உள்ள ஏரியா கரெக்டாக நடுவில் இருக்குது. ஓகே ரைட், அது பார்த்துட்டீங்க. நான் தான் முதல்ல உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுத்தேன். இந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து y axis பயன்படுத்துங்க, ஏரியாஸ் நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நம்மக்கிட்ட வந்து இங்கே ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் 0, இது 66 சொல்லியிருக்காங்கன்னா இது 66 கரெக்டா. இப்போ அவங்க நம்மக்கிட்ட ஏரியா தானே கேட்குறாங்க. சரி, கித்தனை ஏரியா டியா வால்யூம்க்கு தான் அங்கே பாய்க்கணும், ஏரியாவுக்கு வந்து எக்ஸ் எக்ஸிஸ் பாய்ங்க, அப்போதான் சின்னங்க இருக்கும். எக்ஸ் எக்ஸிஸ் புன் போலிருக்கா. இப்போ பிரச்சனை என்னன்னா எஸ்ஸோட கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கணக்குக்கு எப்படின்னா எக்ஸ் எக்ஸிஸ் பாய்ச்சிங்கன்னா எப்படி வரும்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஜலங்கர்ஜா பேஸுக்கு இப்படி நேராக வச்சுட்டோம்னா இது என்னது, இது வந்து ஒரு ரெக்டாங்கிள் கரெக்டா. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள், யூ கட் அவுட் திஸ் ஏரியா, ஏரியா பிலோ த கர்வ், kamu akan dapat இந்த சைடில் உள்ள ஏரியா, அப்புறம் அதை டைம்ஸ் 2 பண்ணால் இதுவும் கிடச்சிடும், ஃபுல் ஏரியா கிடச்சிடும். ஸோ இதான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, நல்லா புரிஞ்சுக்கிங்க. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணோம், அந்த ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கால்குலேட் பண்ணோம்னா ஹைட்டு தெரியும் 66ன்னு, இது தெரியலையே, இங்கே உள்ள கோஆர்டினேட் தெரியலையே. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்ட தான் ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் இருக்குல்ல, வாயோட வேல்யூ இருக்கு, கன்ஃபி பண்ணுங்க. ஓகேயா, எஸ்ஸோட கோஆர்டினேட் வந்து எக்ஸு, ஆனால் வாய் வந்து 66ன்னு கன்ஃபார்மாக தெரியும் தானே, எடுத்து கன்ஃபி பண்ணுங்க, முடிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ y இஸ் ஈக்குவல்ஸ் டு 1/8x² மைனஸ் 32. அப்போ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, கன்ஃபி பண்ணுங்க முதல்ல. y வந்து 66 ஈக்குவல்ஸ் டு 1/8x² மைனஸ் 32. அப்போ 66 மைனஸ் வந்து இந்த இடத்துல ப்ளஸ் 32 ஆயிரும். அப்புறம் இந்த இடத்துல ஓவர் 8 இருக்கிறது இந்த இடத்துல வந்து மல்டிப்ளை 8 மாறிடும், ஈக்குவல்ஸ் டு x². ஸோ இது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 66 + 32 and then times 8, 784 வருது. அப்போ x² இஸ் ஈக்குவல் டு 784னா எக்ஸ் எவ்வளோ, ஓகே 28. இந்த மாதிரி ஹோல் நம்பர் பார்த்தாக்கா நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்குல்ல. ஸோ இது 28ல கைஸ். ஓகே, ஸோ இதோட கோஆர்டினேட் வந்து 28, 66 இப்போ வந்துருச்சு. ஓகே, இப்போ ஏரியா ஆஃப் ஏரியா, இது வந்து ஏரியா ஆஃப் STUVன்னு சொல்ல முடியாது, ஆனால் STUVயோட ஹாஃப்னு சொல்லலாம். ஹாஃப் ஏரியா ஆஃப் STUV நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஏன் இன்னொரு ஹாஃப் கண்டுபிடிக்கலன்னா அது ஜஸ்ட் மல்டிப்ளை 2 பண்ணிட்டா சொன்னாங்க. ஓகே, அந்த 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 நான் பாருங்க, அந்த பர்பிள் கலரில் போட்டிருக்குது இஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் கரெக்டா. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் மைனஸ் ஏரியா பிலோ த கர்வ், அதே தான். நீங்கள் பாருங்க எல்லாமே அதே மாதிரி தான் கேட்குறாங்க, ஜஸ்ட் டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன் தான், அவ்வளோதான். ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா oke kita tengok dekat sini kamu tengok 0 sampai 28, maksudnya 28 is the length, 66 is the height or width. Okay, apa இது 28 multiply 66 அவ்வளவுதான், minus area below the curve na integrate x axis பாய்க்கிறோம், அதனால dx. What is your y? Y வந்து 1/8 x square minus 32. எதுலேருந்து எது வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுற? ஓகே, அப்போ நம்மளுக்கு இந்த பாயிண்ட் வேறு தெரியணும்.
ரைட்டா? இங்கே தெரியணும். இங்கே தெரிஞ்சாதான் நம்ம இது பண்ண முடியும். ஆனால் அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஏன்னா அவங்க 32ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்போ எதுக்கு 32 நம்மள்கிட்ட கொடுக்கணும்? ஓகே, இந்த கரெக்டாக நல்லா பாருங்க. ஓகே, we know this is 0. இங்கே வந்து ஃபுல்லாக 32னா அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இந்த சைட் 16, அந்த சைட் 16. இது -16, இது +16ல. அப்போ 16லேருந்து 28 வரைக்கும். அப்போ 28 and 16. நீங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்கும். நீங்கள் நல்லா உத்து பார்க்கணும், அவ்வளோதான். இது மைனஸ். அப்போ 28 × 66 எவ்வளோ வருது? 28 × 66 1848 மைனஸ். ஓகே, இதை நம்ம இது பண்ணுவோம். 1/8 x³ 1/8 பரவாயில்ல, நான் இப்படி எழுதிடுறேன். x³ / 3. ஓகே, மைனஸ் 32x. அண்ட் இதில் வந்து நம்ம என்னத்தை கன்சி பண்ணோம்? 28 and 16 கன்சி பண்ணுங்க. ஸோ 1848 மைனஸ் இது வந்து x³ 1 × x³ is x³ல. ஸோ நான் 28³ / 8 × 3 24 கீழே போட்டுடுறேன். மைனஸ் 32 darab dengan 28 lagi. இது ஒரு செக்ஷன். மைனஸ் kena tunjukkan penggantian. 16 x³ lah, 16³ / 24 minus 32 × 16. ஓகே, ஸோ ப்ராக்கெட்லாம் போட்டுக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம ஒன்றுனா சால்வ் பண்ணுவோம். ஆக்சுவலி நீங்கள் கால்குலேட்டரில் நேராக அடிச்சிருங்க. அதுதான் உங்களுக்கு இன்டெகிரேஷன் இருக்குல்ல, இன்டெகிரேட் தட்டுங்க. அப்பர் லிமிட் வாஸ் 28, lower limit was 16, and உன்னோட ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் வந்து 1/8 x² minus 32. ஸோ இது செஞ்சீங்கன்னா 316 பக்காவாக கிடச்சிடும். ஓகேயா? 360 நேராக கன்சி பண்ணுறது காட்டிட்டீங்களே, அப்புறம் நேராக 316 போட்டுக்கிங்க. ஏன்னா பெர்மரிக்ஸ் ஐ அஸ்யூம் யூ ஒன் ஷாட் இன் யோர் கால்குலேட்டர். ஓகே, ஸோ 1848 minus 360 பண்ணீங்கன்னா 1488. ஆனால் அது வெறும் half area of STUV. அப்போ area of STUV 1488 multiply by 2 அது பாதி தானே கண்டுபிடிச்சோம். ஸோ ஜப்பானிய adalah 2976 unit square. ஓகே, நான் வால்யூம் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா வால்யூம் ஆஃப் த பிளாஸ்டிக் வாட்டர் கண்டெய்னர் இன் டர்ம்ஸ் ஆஃப் பை. எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்லாம் சொல்ல. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வால்யூம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒய் ஆக்சிஸ் எடுங்க, ஈஸியாக இருக்கும். யூ ரொட்டேட் ஒய் ஆக்சிஸ் தான், ஏன்னா இதோட பாதி இங்கே தான் இருக்குது, கரெக்டாக இல்லையா? அப்போ நீ இப்படி தான் ரொட்டேட் பண்ண முடியும் ஒய் ஆக்சிஸில். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த பாசி அப்புறம் ட்வின் பாசியாக மாறிடும். அது வேணாம் நம்மளுக்கு, அவங்க அந்த மாதிரிலாம் கேட்கல. ஓகே, ஸோ நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம y ஆக்சிஸை வந்து y ஆக்சிஸ் அதாவது dy பாய்க்க போகிறோம்னா வால்யூம்க்கு you kena ada x². Apa kita kena susun equation ni dulu. Okay, so y plus 32 equals to x² over 8. 1/8 x² வந்து நம்ம x² over 8ன்னு சொல்லலாம். அப்போ 8y plus 32 times 8 எவ்வளோ வருது? 256. 8y plus 256 is equals to x². இந்த x² நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். it part of the working, அது காட்டணும். ஓகே, நான் இங்கே காட்டிடுறேன். இது அவ்வளோ இடம் பிடிக்காது, எனக்கு கொஸ்டின் சிம்பிளாக தான் இருக்குது.
ஓகே, சரி. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா 0லேருந்து இது என்னது 66 வரைக்கும் ரொட்டேட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ 66 0 வால்யூம்னால பாய் மின்னுக்கு என்னோட ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் வரணும், அதாவது 8y + 256 dy. ஓகே, dy. சரி, அப்புறம் இதை நார்மலாக நீங்கள் இன்டகிரேட் பண்ணுங்க, உங்களுக்கு வால்யூம் கிடச்சிடும். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல்ஸ் டு பாய், ஓகே, 8y²/2, அப்போ 4y² + 256y, and you need to ganti with 66 and 0. ஸோ அதனால் இது டைரக்ட் தான். இது 466² + 256 டைம்ஸ் 66 மைனஸ் நீங்கள் இந்த 0 இங்கே கன்சி பண்ணிங்கன்னா 0 தான் வருது. அதுக்காக நான் சொல்லலை 0 வந்தாலே எப்போவுமே 0 நான் சொல்லவே இல்லை. மோஸ்ட் ஆஃப் த கேஸில் 0வாக தான் இருக்கும், செக் பண்ணணும் நீங்கள். அப்போ இதை நம்ம டைரெக்டாகவே போட்டுட்டு போயிடலாம். 466² + 256 × 66. வால்யூம் வந்து எவ்வளோ கிடைக்குதுன்னா 34320 π யூனிட் கியூப். ஆனால் கொஸ்டின் என்னன்னா, நான் வரும் வால்யூம் வரைக்கும் தான் அதை நான் சொன்னேன். ஓகே, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் லிக்விட் நீடட் இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஈச் 80 π இஸ் 1 ringgit 20 cent. இப்போ 80 πனா வந்து 1 ringgit 20 cent ரேஷியோ பாருங்க. இப்போ 34320 πனா எத்தனை வெள்ளின்னு கேட்குறாங்க. அப்போ 80 π over 1 ringgit 20 cent is equals to 34320 over x la. So x எப்படி வரும்னா 34320 pi மறந்துட்டேன் இந்த இடத்துல, pi multiply 1 ringgit 20 cent over 80 pi. நார்மல் ரேஷியோ பாய்ச்சே முடிச்சிடலாமா? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கேபாட்லாம் இல்லை. 1.2 divide 80. ஸோ இது எவ்வளோ வரும்னா RM 514 ringgit 80 cent வருது. ஓகே, இதோட வால்யூம் கேள்வி சொன்னாங்க தான் இருக்கு. இருங்க, ஆன்சர் டேலி ஆகுங்க. யா, ஆன்சர் டேலி. ஓகே, ஆன்சர் வந்து நம்மள்கிட்ட டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, நீங்கள் பார்க்கலாம். 514 ringgit 80 cent டேலி. ஓகே ஓகே, ஐ திங்க் இன்னொரு ஃபாஸ்ட்டாக போனால் 2 கேள்வி போயிடலாம். ஓகே, இந்த 16 செஞ்சிட்டோம், 15 செஞ்சிட்டோம், 14 செஞ்சிட்டோம். ஓகே, 13 வந்து 12லாம் செஞ்சிட்டேன் அதை கிளாஸ். அதுக்கான வீடியோலாம் நான் அனுப்புகிறேன், நீங்கள் ஃபுல்லாக முடிச்சிருங்க. 10 மார்க் இருக்குது. வாங்க இந்த கேள்வி பார்க்கலாம். Oke, kita coba buat soalan nombor 12. Oke, semua orang buka soalan nombor 12. Oke. Oke, dia minta apa tu? கொஸ்டின்ல ஒரு டயக்ராம் இல்லை, ஆனால் 10 மார்க்கு கேள்வி கேட்டிருக்காங்க பத்தியா. ஓகே, given that, ஓகே முதல்ல இருந்து வருவோம். given that the gradient function, அப்போ இந்த gradient function வச்சு தான் a கேள்வியும் b கேள்வியும், of y equal to fx is 2x plus k. Gradient of function na dy dx 2x plus k. இப்போ என்னன்னா find the equation of curve. Equation of curve na என்ன அர்த்தம்? y ன்னு அர்த்தம். At point 310 in terms of k. அப்போ இது சொன்னாங்க தான் ஆக்சுவலி. அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிங்க, எப்பவுமே equation of curve தெரியணும்னா kita akan integrate dy dx in respect with dx. In respect with x ன்னு சொல்லுவாங்க. Sorry, dx இல்லை, but it's okay. dy dx is வந்து 2x plus k. இதை இன்டகிரேட் பண்ணிங்க, y வந்துடும். அண்ட் ஓகே, இது நம்ம பண்ணோம்னா 2x² over 2. 2ம் 2ம் வெட்டிக்கும், அதனால x² plus k வந்து தயவுசெய்து k² over 2ன்னு போட்டுறாதீங்க. kita integrate x sahaja. அப்போ k is a constant, so tambah x, அவ்வளோதான். ஸோ and then இது indefinite integral. Indefinite integralனா
லிமிட்ஸ் கொடுக்கல தானே சப்ஸ்டிடியூட் பண்ண. அப்போ ப்ளஸ் சி போட மறந்துடாதீங்க. ஈக்குவேஷன் தெரியணும்னா ப்ளஸ் சி இருக்கணும் கண்டிப்பாக. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அதில் 3 and 10 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த கர்வ் வந்து பாசிங் த்ரூ 3, 10 கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ சப்ஸ்டிடியூட் 3, 10 into the equation. So 10 is equals to 3 square plus 3k plus c. அப்போ c என்ன வரும்னா கொஞ்சம் வியர்டாக தான் வரும். ஸோ 10 is 10 is equals to 9 plus 3k plus c வருது. அப்போ 10 minus 9 over 3k. ஏன்னா நம்மளுக்கு cல வேணும். 10 minus 9 1 over 3k வருது. இப்போ c வந்து 1 over 3k வருது. அப்படின்னா equation எப்படி வரும்னா y is equals to x mana equation tadi x square plus kx plus 1 over 3k. That's how you do your part. I overlooked the thing. Okay, 1 over 3 minus la varum. நம்ம k சப்ஜெக்ட் ஆக்கலையே, c தானே சப்ஜெக்ட் ஆக்குறோம். அப்போ 10 minus 9 minus 3k. ஏன்னா c தானே சப்ஜெக்ட் ஆக்குறோம். அப்படின்னா என்ன வரும்? 1 minus 3k வரும். அதனால சாரி y is equal to x square plus kx plus 1 minus 3k. ஓகே, இப்படி மாறும். ஸோ இப்போ வந்து கொஸ்டின் பி பார்க்கலாம். கொஸ்டின் பி வந்து கொஞ்சம் கஷ்டமானது. ஏன்னா நம்மக்கிட்ட டயக்ராம் கொடுத்துருந்தாலே ஒழுங்காக பிளான் பண்ண முடியாது. இதில் வந்து டயக்ராம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. வெரி குட். ஓகே, given that the area bounded by the y equal to fx and the straight line x equal to -2 and 4 and the x-axis is 30 unit square, find the value of k. சரி, இந்த ஈக்குவேஷனை நம்மளால வரைஞ்சி பார்க்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியும். இப்போ y equal to x square plus kx plus 1 minus 3kனா அது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலாக ஒரு x-axis வரைவோம். சும்மா நம்மளோட இமேஜினேஷனுக்காக நம்ம வரைகிறோம்னு வச்சுப்போம். we don't know அந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. கீழே இருக்குமா மேலே இருக்குமான்னு. கீழே இருக்க வேணான்னு நம்ம பார்த்துக்கலாம். சும்மா அப்படி வரைகிறோம்னு வச்சுப்போம். அதாவது ஆனால் -2 வரைக்கும் அது வருது ஈக்குவேஷன். அப்போ இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஐ டோன்ட் நோ, நம்ம இமேஜினேஷனுக்காக தான் இது நான் வரைகிறேன், ஒரு இலாஸ்ட்ரேஷனுக்காக. ஓகே, அப்போ அதில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஈக்குவேஷனோட வந்து முதல்ல எஃப்எக்ஸ்லாம் அந்த கேலாம் போட்டோம். அது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு -2. இதான் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு -2. ஓகே, சரியான கேள்வியில் மாட்டிக்கிட்டோம். அப்புறம் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 4. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்க, x equal to -2, x equal to 4 and பக்சி x. அப்போனா கீழே உள்ளது வேணாம். பக்சி xனா இது, இதோட ஏரியா வந்து 30னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k. சரி, அப்படின்னா அவங்களுக்கு x-axis கீழே உள்ளது வேணாம். அப்போ நம்ம இதை ரீட்ரா பண்ணோம்னா இது வேணாம் நம்மளுக்கு. சரி, இப்படி முதல்ல போடுவோம். அவங்களுக்கு வேண்டிய ஏரியா வந்து எந்த சைட்னா, இப்போ லெட்ஸ் சே வந்து நல்லா தான் இழுக்கிறது. ஒரு ஈக்குவேஷன் என்னால் போட. ஓகே, இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ we don't want anything below the x-axis. x equals to 2னா இந்த இடம் இருக்கு. இதான் x equals to 2, -2 சாரி. x equal to 4 let's say இங்கே இருக்குன்னு வச்சுப்போம்.
and அவங்க என்ன சொல்கிறாங்க வேறு x-axis இருக்கணும். அப்போ x-axis கீழே வேணாம். and இதோட ஏரியா கண்டுபிடிச்சி கொடுக்க சொல்கிறாங்க. bounded by the curve also. curve வந்து நெகட்டிவா? curve kita positif kan. ஸோ இதோட ஏரியா வந்து 13 சொல்கிறாங்க. சரி, தட் மீன்ஸ் சரி இதை வரைஞ்சி பார்க்க முடியல. மேபி kita akan buat okay, dia dah bagi. Okay, kita buat ni 0 to 4 then 0 to -2. அப்போ நான் மொத்தத்தில் x வந்து 4லேருந்து 2குள்ளார இருக்கணும். -2 and then fx வந்து அதை நம்ம செஞ்சது 1/8x². என்ன செஞ்சோம்? 1/8x². சாரி அது முன்னாடி உள்ள கேள்வி. x² + kx. kita ambil ini x² + kx + 1 - 3k. இதான ஈக்குவேஷன். ஓகே, இதை dx பண்ணால் 30. ஓகே, ஏன்னா அவங்க கொஷின் வந்து 4லேருந்து -2 உள்ள ஏரியா அண்ட் எஃப்எக்ஸில் பண்ணாக்கா ஆன்சர் 30 வருது. இப்போ கேவோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்போ நீங்கள் நார்மலாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, b1. ஸோ அப்போ நம்ம இதை ஒன்று ஒன்றா பண்ணோம்னா x³/3 வரும், ப்ளஸ் kx²/2 வரும், ப்ளஸ் 1 இன்டகிரேட் பண்ணாக்கா x வரும், மைனஸ் 3k அதையும் இன்டகிரேட் பண்ண x வரும். ஞாபகம் வச்சுக்கிங்க, அதெல்லாம் k. ஓகே ரைட், x இருந்தால் தான் இன்டகிரேட் பண்ண முடியும். அண்ட் இது உள்ள நம்ம வந்து 4 and -2 வச்சோம்னா ஆன்சர் வந்து 30 வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அதை சால்வ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ 4³/3 ப்ளஸ் 4² k/2 plus 4 minus 3 times 4, 12k. Okay, minus -2³/3 plus -2q square. பார்த்து கன்சி பண்ணுங்க. -2 ஓட ஸ்கொயர் and then k இங்கே இருக்குது /2 ப்ளஸ் எக்ஸில் மட்டும் தான் கன்சி பண்ணோம், தவறுதெல்லாம் கன்சி பண்ணிடக்கூடாது. அப்போ -3யும் -2ம் டாரா பண்ணிச்சுன்னா ப்ளஸ் 6k வரும், ஈக்குவல்ஸ் டு 30. இப்போ இது நம்ம சால்வ் பண்ணோம்ல கைஸ். அப்போ ஹோல் நம்பரோட சால்வ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் 4³/3 ப்ளஸ் வித் 4. ஸோ அது வந்து இதையும் ஆட் பண்ணிங்கன்னா 76/3 கிடைக்கும், ப்ளஸ் 4²/2 வந்து 8k பாருங்கள். இது 8k வரும். 16 divided by 2, 8k minus 12k minus -2³/3 வந்து -8/3. அப்புறம் -2 பண்ணணும், -14/3 வருது. அதே மாதிரி k இருக்கிறது மட்டும் நம்ம செஞ்சோம்னா இது -2 ஓட ஸ்கொயர் வந்து 4 divided by 2, 2k. அப்புறம் ப்ளஸ் 6k. இதெல்லாம் செஞ்சால் ஆன்சர் 30 வருது. இதை சால்வ் பண்ணணும் கைஸ், அவ்வளோதான். ஸோ 76 -/3 ப்ளஸ் 14/3. அப்புறம் 8 - 12 வந்து -4k. ஓகே, சரி இருங்க, இது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே காட்டுறேன், அப்புறம் புரியாது. 76/3 minus 4k மைனஸ்னா ப்ளஸ் 14/3. அதே மாதிரி -6k 8kனா -8k.
அதாவது 8k மின்னுக்கு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 8k ஈக்குவல்ஸ் டு 30. அப்போ 90/3 அடப்பாவி k 0ல வருது. minus 12k is equals to 30. 30 minus 12k is equals to 30. என்னமோ பண்ண போகுது. minus 12k is equals to 0. k is equals to 0 வா? 0 இந்த ஆர் பண்ண 0 வர லாஜிக்கா? ஓகே ஆக்சுவலி ஆன்சர் வந்து இருங்க. ஓகே ஆன்சர் 0 தான் வருது. கரெக்ட் தான் நம்ம செஞ்சது. k is equals to 0. betul lah apa kita buat. ஆனா கொஞ்சம் எனக்கே சந்தேகமாயிருச்சு. ஓகே k is equal to 0 lah. இந்த k இருக்க அவசியமே இல்லை அப்படின்னா. ரைட். ஸோ பார்ட் B1 எழுதிக்கிங்க. அந்த கொஸ்டினை காப்பி பண்ணிக்கிறார். அடுத்த பேஜில் செய்யலாம். ஓ பேஜ் இல்லையா? சரி பேஜ் இல்லைன்னா நம்ம தேட வேண்டியதான். ஓகே ரைட். இப்போ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா hence find the volume of generated equation கேட்குறாங்க. sorry, find the volume of volume generated of pi when the region bounded by the curve and straight line x equal to 0, x equal to 4 is revolved through 360 about y axis. ஓகே முதல்ல y equal to fx fxன்றானுங்களா, அது fx என்னன்னு பார்ப்போம். அப்படின்னா x square plus k வந்து 0 பாருங்க. kx plus 1 minus 3k எங்கெல்லாம் k இருக்கோ அதெல்லாம் 0. அப்போ கணக்குக்கு x square plus 1. ஓகே இப்போ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ கொஞ்சம் வரையலாம். x square plus 1னா கரெக்டாக 0 கிட்ட தான் சிமெட்ரிக்கலாக இருக்குது. ஏன்னா இதில் பாருங்கள் a வேல்யூ இருக்குது. இது ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கரெக்டாக. நீங்கள் குவாட்ராட்டிக் கிராஃப்லாம் படிச்சிருக்கீங்க கரெக்டாக. அப்போ இதில் b இல்லைன்னா என்ன அர்த்தம்? a dengan c saja kan ada. a satu c pun satu kan. அப்படின்னா என்ன அர்த்தம்னா உன்னோட கிராஃப் வந்து இப்படி இருக்குல்ல, இப்படி வரணும். அண்ட் இந்த இடம் வந்து 1. இங்கே சாரி இங்கே 1. ஏன்னா எக்ஸ் y 0வாக இருக்கும் போது எக்ஸ் வந்து 1ஆக இருக்கும். இல்லை எக்ஸ் 0வாக இருக்கும் போது y 1ஆக இருக்கணும். யா கரெக்ட். கரெக்டாக சிமெட்ரிக்கலாக இருக்கும். ஏன்னா பி இல்லையே. பி இல்லைன்னா உன்னோட மினிமம் பாயிண்ட் கரெக்டாக பி y ஆக்சிஸில் இருக்குன்னு அர்த்தம். ஓகேயா? சரி இது தெரியுதோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க என்ன கேட்குறாங்கன்னா இப்போ வால்யூம் வந்து நம்ம எங்கே உள்ளது எடுக்கணும்னா இப்போ கர்வ் இருக்கா, கர்வ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இதான் எக்ஸ் ஈக்குவல் டு 0. ஓகே அதே மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் ஈக்குவல் டு 4. 4 எது வரைக்கும் வரும் நம்மளுக்கு தெரியல. மேபி இங்கே வச்சுக்கலாமே. இது x equal to 4. அண்ட் இந்த ஈக்குவேஷனை நான் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அப்படியே போய்கிட்டே இருக்கு. and is revolved through 360 degree about y axis. அதுவும் y axis ஓகே. என்ன கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் என்ன செய்யலாம்னா எக்ஸ் வந்து 0 to 4 சொல்கிறாங்களே, நம்ம அதை மாற்றுவோம். நம்ம y axis தானே செய்ய போகிறோம் இப்போ. ஓகே ஆனால் இந்த மாதிரி கேள்வி வருமானு கேட்டிங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ. உங்கள் லெவலுக்கு இந்த மாதிரி திங்கிங் லெவல் கொஸ்டின்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் 0 y axis correct not you are rotating about y axis. So அப்போ y is equals to x square plus 1 தானே. So when x equals to 0 y is equals to 1. When x equals to 4
y is equals to 17. அப்போ ஞாபகம் இருக்காம அது இங்கே 1 சொன்னோம். லெட்ஸ் இந்த இடத்துல 17. ஏன் நம்ம மாற்றணும்? ஏன் 0 ஃபார் பாய்க்கல? ஏன்னா நீ y ஆக்சிஸ் பாய்க்க போகிற. அதனால் y ஆக்சிஸில் இருக்கிற லிமிட் தான் பாய்க்கணும். அப்போ எக்ஸ் 0வாக இருக்கும்போது என்ன அதோட y லிமிட், எக்ஸ் 4வாக இருக்கும்போது என்ன அதோட y லிமிட். அப்போ நம்மளுக்கு வேண்டியது இந்த பகுதியில். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். எந்த சைட் கால்குலேட் பண்ணணும்? இந்த ஷேடட் பார்ட் மட்டும் கால்குலேட் பண்ணுங்க, போதுமானது. அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? இந்த ஏரியா இதோட வால்யூம் கண்டுபிடிக்க போகிறோம், கரெக்டா? அப்போ நல்லா பாருங்க, இது வந்து எக்ஸ் வந்து 4, ரைட்டா? எக்ஸ் 4ஆக இருக்கும்போது y 17. அப்போ நம்ம வந்து இது ஹோல் திங் பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரெக்டாங்கிள். ஒரு ரெக்டாங்கிளை நம்ம y ஆக்சிஸில் இப்படி சுற்றி விட்டோம்னா, நீங்களே பாருங்க, இதை சுற்றி விட்டோன்னா என்ன ஆகும்? ஒரு சிலிண்டராக மாறுது, கரெக்டா? இதுதான் இந்த சிலிண்டர் ஷேப். அப்போ சிலிண்டர் ஷேப்பில் எது ரேடியஸ் எது ஹைட்டுன்னு தெரியணும். நம்ம y ஆக்சிஸ்னால் இங்கே தானே சுற்றி விட்றோம், அதனால திஸ் பார்ட் இஸ் யோர் ரேடியஸ். அது காண போக மாட்டுது, இது வேற. ஓகே, ரொம்ப மெதுவாக வேலை செய்யுது. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஏரியா ஆஃப் வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எடுத்துட்டு மைனஸ் இந்த இடத்த மைனஸ் பண்ணுவோம். வால்யூம் பிலோ த கர்வ். அப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட் கிடச்சிரும். ஓகே, ஸோ இது வந்து பானை கிடையாது, டைம்ஸ் 2லாம் பண்ணாதீங்க, இது பானை கிடையாது. ஓகே, அதனால தான் ரொட்டேட் அவங்க ரிவால்வ்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்போ வால்யூம் ஆஃப் ஷேடட் எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்னா, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் மைனஸ் வால்யூம் பிலோ த கர்வ். ஓகே, வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து நல்லா பாருங்க, இது ரேடியஸ், இது ஹைட்டு. ஏன்னா ரேடியஸ் ஹைட்டு வந்து நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா டிஃப்ரெண்டான விஷயத்தை ஸ்கொயர் பண்ணிடுவீங்க, விச் இஸ் ராங். பாய் ரேடியஸ்னியா 4, ஏன்னா 0 to 4 வரைக்கும் இருக்கு, 4 ஸ்கொயர். ஹைட் வந்து 17, பாய் ஆர் ஸ்கொயர் ஹெச் வந்துருச்சு, மைனஸ் வால்யூம் பிலோ த கர்வ். ஓகே, பாய் நம்ம y ஆக்சிஸ் பாய்க்கிறோம், அதனால எக்ஸ் ஸ்கொயரில் வேணும் எனக்கு ஈக்குவேஷன். சரி, நாங்கள் தேடிடலாம். And 17 to 1. Okay, you know that y is equals to x square, right? X square plus 1. அப்போ x square is equals to y minus 1. அவ்வளோதான், கரெக்டா? ஸோ இது வந்து y minus 1. ஓகே, இப்படி செஞ்சிட்டோம். இருங்க, இது கீழே இருக்கு. ஓகே, ஸோ இது நம்ம சொந்தமாக வரைஞ்சி செய்கிறோம், அதனால இது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ இப்போ நம்மளுக்கு 17 times 4 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 272 பாய் வருது, மைனஸ் இந்த இடத்துல வந்து நம்ம இதை இன்டகிரேட் பண்ண என்ன வரும்? y ஸ்கொயர் மைனஸ் y. அண்ட் இதில் 17 and 1 வந்து கன்சி பண்ணணும், இங்கே பாய் வரும். ஓகே, நல்ல வேலை, இதையாவது ஈஸியாக கொடுத்தானுங்களே கன்சி பண்ணுறது. ஸோ 272 பாய் மைனஸ் பாய் இங்கே இருக்கட்டும், 17 ஸ்கொயர் மைனஸ் 17 மைனஸ் 1 ஸ்கொயர் மைனஸ் 1. இது எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 17 ஸ்கொயர் மைனஸ் 17 மைனஸ் 1 ஸ்கொயர் minus 1. Or you can use your calculator to get straight away. என்னடா 0 கிடைக்குது? கொண்டாடுங்க. Wait, let me try again. Alpha x minus 1, 17 and 1, 128 கிடைக்குது. ஓ, இந்த இடத்துல டிவைட் 2 போடல பாருங்க, y square over 2ல my mistake there. அதனால கால்குலேட்டரோட ஆன்சரே நீங்கள் போட்டுருங்க, எதுக்கு வம்பு.
கணத்தி பண்ணுற மாதிரிலாம் காட்டிட்டு கால்குலேட்டர் ஆன்சர் போட்டுருங்க. ஆனால் இந்த இடத்துல இன்டெகிரேஷனே ராங்காக செஞ்சுருக்கேன் நான். ஓகே, 17 ஸ்கொயர் ஓவர் 2 மைனஸ் 17 over minus 1 square over 2 minus 1. Okay, 272 pi minus இது செஞ்சீங்கன்னா 128 pi வருது. So 144 pi. Okay, கரெக்டாக இருக்கு ஆன்சர் 144 pi யூனிட் கியூப். ஸோ இது என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம்ல, இது எப்படி யோசிப்பீங்க நீங்கள்? நிறைய விஷயம் இருக்குது இதில், ட்ரை பண்ணி பாருங்கள். வில் பி அவர் ஃபைனல் கொஸ்டின் டுடே. முடிச்சிட்டிங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம அவ்வளோதான் கவர் பண்ண முடிஞ்சு. மெயினாக என்னென்னா பேப்பர் 2 இன்டெகிரேஷன் எப்படி செய்யணும்னு நான் உங்களுக்கு காட்டிட்டேன். ஸோ பேப்பர் 1ஓட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வேறு கிளாஸோட வீடியோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். யூ கேன் கண்டினியூ வித் தட். ஓகே, எந்தெந்த கொஸ்டின் எந்தெந்த வீடியோவில் இருக்கோ நான் கிளியராக கொஸ்டின் நம்பர்லாம் போட்டுடுறேன். ஸோ அப்படி எல்லா கிளாஸ்லேயும் வேறு ஏதாவது கவர் பண்ணாது இருக்கிறேன் நான் வீடியோ பண்ணி மொத்தமாக இன்டெகிரேஷன் ஃபைல் நான் முடிஞ்ச அளவுக்கு பை டுமாரோ நைட் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்டெகிரேஷனை வெள்ளனியாக முடிச்சிருங்க, ஏன்னா இன்டெகிரேஷனை வந்து லாஸ்ட் மினிட்ல கற்றுக்க முடியாது. ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு சாப்டர் ப்ரோக்ரஷன். ஸோ சண்டே கிளாஸஸ் யார் Saturday Sunday classes வந்து kita akan cover progression 2. ஓகே, ப்ரோக்ரஷன் முடிச்சிட்டேன்னா நான் உங்களுக்கு அட்மேட்ஸில் இருக்கிற ஃபார்ம் 4ல் இருக்கிற எல்லா டாப்பிக்கும் முடிச்ச மாதிரி தான். ஓகே, தட்ஸ் ஆல் கைஸ், டேக் கேர், பாய், தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபார் தி கிளாஸ்.